பேப்பர் இல்லைங்க, அதெல்லாம் உள்ள இருக்குங்க. எங்க போனீங்க? நகர் காட்டேஜ், ரூம் நம்பர் 303. அப்படி இல்லைன்னா SNC 303. ஆஃபீஸ் ஃபோன் நம்பரை ஃபர்ஸ்ட் STD கோட் நம்பரை ஒரு 4 நம்பர் தரேன். 0877 STD கோட் 0877. ஃபோன் நம்பர் 2277 ஃபோன் நம்பர் 2277 இந்த காட்டேஜ் எதுக்குன்னா, நீங்க எடுத்துட்டு வந்திருக்கிற லக்கேஜ் செப்பல்ஸ் எல்லாம் ஒரு ஓரமா விடணும். கோவிலுக்குள்ள வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் அனுமதி கிடையாது. அதனால இந்த பஸ் நம்பர் 6768 அழைக்கும் போது உங்களோட எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், செல்போன், கேமரா, ஸ்மார்ட் வாட்ச், இயர்போன், ப்ளூடூத், இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் என்னட்ட ஒப்படைச்சிருங்க. தரிசனம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி வாங்கிக்கலாம். என்று தரிசனம் லைன் பார்த்தீங்கன்னா வைகுண்ட கியூ காம்ப்ளெக்ஸ் மியூசியம் கோவிலுக்கு பின்பக்கமா தான் அலோவ் பண்ணுவாங்க. மாமூல் லைன் கிடையாது. உங்களை 12 மணிக்கு தான் கோவிலுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அப்பதான் போகணும். அதுக்கு முன்னாடி யாராவது போயிட்டீங்கன்னா அவங்க வேற ஒரு ஷீட்ல உட்கார வச்சிருவாங்க. வெளியே வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகணும் யாரும் சொல்ல முடியாது. இண்டிவிஜுவலா தான் பஸ் பிடிச்சி சென்னைக்கு வந்தாகணும். சரிங்களா? அதனால மியூசியம் பேக் சைட்ல தான் அசம்பிள் பாயிண்ட். தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வாங்க. கோவிலுக்கு முன்னாடி வந்து TDD ப்ரொடக்ஷன் ஸ்டால், உற்பத்தி மற்றும் விற்பனையம் இருக்கும். பக்கத்துல தேங்காய் கடை இருக்கு, கோகோனட் ஷாப். அதுதான் நமக்கான மீட்டிங் பாயிண்ட். லட்டு பிரசாதம் நீங்களே வாங்கிக்கிறீங்களா, நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தட்டுங்களா? ஏன்னா அங்க இப்ப சிஸ்டம் டோட்டலா மாறி இருக்கு. அப்படிங்கும்போது 12:30 மணில இருந்து கல்யாண உற்சவம் நடக்கும். 2:30 மணி வரைக்கும் லைன் மெதுவாக தான் போகும். அந்த 2:30 மணி வரைக்கும் அவங்க லஞ்ச் பிரேக்கு, டியூட்டி சேஞ்ச் பண்ணுறது, சில விஷயங்கள் நடக்குது லட்டு கவுண்டரில். அப்படிங்கும்போது 4 மணிக்கு தான் லட்டு பிரசாதம் கொடுப்பாங்க. நீங்கள் வெளியே வந்து போயிங்கன்னா கூட லட்டு வாங்குறது கஷ்டம். அதனால தர்ஷன் டிக்கெட் என்னட்டு கொடுத்தீங்கன்னா நான் ஜெராக்ஸ் எடுத்துக்குவேன். நீங்கள் தரிசனம் முடிச்சுட்டு அந்த புக் ஸ்டாலில் வந்து வாங்கிக்கலாம் லட்டு. சரிங்களா? விருப்பமுள்ள டூரிஸ்ட் மட்டும்தாங்க. லட்டு வாங்கிட்டு நேராக நம்ம டூரிசம் ஆஃபீஸ் சேஷாத்ரி நகர் காட்டேஜ், ரூம் நம்பர் 303க்கு வந்துருங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்ததுக்கு அப்புறம் கீழ் திருப்பதிக்கு வரும். கீழ் திருப்பதியில் லேட்டர் தான் லஞ்ச் கொடுப்போம். லஞ்ச் முடிச்சுட்டு இன்னொரு தரிசனம் இருக்கு. திருச்சானூர் ஆலமியில மங்கபுரம் தாயார் பத்மாவதி. இந்த கோவிலுடைய சிறப்பு தரிசன டிக்கெட் 200 rupees உங்களுடைய தான். டிசம்பர் 1 இருந்து திருச்சானூர் தாயாருடைய தர்ஷன் டிக்கெட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதனால ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் உங்களுடைய தான். இந்த டூரை பொறுத்தளவுக்கு காலையில டிஃபன், மதிய லஞ்ச், திருப்பதி டு திருமலா பஸ் தர்ஷனம், லட்டு, நைட் டின்னர். ஏற்கனவே பணம் கட்டிட்டீங்க. தாயார் பத்மாவதியுடைய சிறப்பு தர்ஷன் டிக்கெட் 200 rupees. மற்ற செலவுகளும் உங்களுடைய தான். கோவிலுக்குள்ள போகும்போது ஜென்ஸ் எல்லாம் சட்டை, வேஷ்டி கட்டாயமா அணிச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா நார்த் இந்தியன் ஸ்டைல பைஜாம், குர்தா, பெண்ணோட வரலாம். லேடிஸை பொறுத்த அளவுக்கு சேரி அல்லது சுடிதாரோடைய துப்பட்டா கட்டாயமா அணிஞ்சுக்கணும். யாராவது மட்டும் போடுறீங்க இருக்கிறீங்களா? கை தூக்குங்க. எல்லாம் டைமிங் தான். ஒரு 40 minutesல உங்க வேலையை முடிச்சுக்கிற மாதிரி இருந்தா என்னை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா தனிப்பட்ட முறையில் இந்த டூர்ல போயிட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த இடத்துக்கும் போக முடியாது. ஏன்னா அவங்க வந்து டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன்ல வந்து ஹால் நம்பர் எப்படி வேணுமானாலும் போட்டிருப்பாங்க. கியூவில் போய் நின்று அடிக்கணும். அடிச்சுட்டு பிடிக்கிற ஒரு இடம் அப்படிங்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு 1.5 to 2 மணி நேரம் ஆகும். நாங்கள் யூஸ்வலாக போகிறதுனால எங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் ஸ்டாப் டோக்கன் கொடுப்போம். அதை எடுத்துகிட்டு போய் எந்த காலில் வேணுமானாலும் விட்டாலும் அவங்க அடித்து கொடுப்பாங்க. அதனால் அதனுடைய எக்ஸ்பென்ஸு உங்களுடைய தான். அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். மற்றவங்களும் ஒரு 40 minutesல ரெடி ஆகணும். அதுக்கப்புறம் தரிசனத்தை கூட்டிகிட்டு போகும். எல்லோரும் டிஃபன் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் திருப்பதி திருமலைக்கு நம்ம கிளம்புறோம். ஒரு 20 minutesல டிஃபன் முடிச்சுட்டு இந்த பஸ்ஸுக்கு வாங்க.
6768 வாங்க. இங்க வாங்க.